ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க. ரொம்ப வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காமல் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு விசேஷத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஹோட்டல்கள்லையும் தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. குக்கரே தேவையில்ல, நல்ல கொலைய சாதத்தை வடித்து கிரேவி மட்டும் இந்த மாதிரி பண்ணி பரட்டினீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சாதம் நமக்கு ரெடி. பாத்திரத்தை காய வச்சு சோம்பு, பட்டை, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மசாலா எதுவும் சேர்க்காம அப்படியே தான் செய்ய போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் எடுத்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு புதினாவையும் சேர்த்து அதையும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. உப்பு வந்து சேர்த்துக்கங்க அரிசிக்கு தகுந்த போல். இன்றைக்கி நான் வந்து 1/4 கிலோ அரிசி வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த போல் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, எவ்வளோ அரிசி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக தக்காளியும் சேர்த்துக்கங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. நெய் வேணும்னா சேர்த்துக்கங்க. இந்த தக்காளி பழம் நல்லா வேகிறதுக்காண்டி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தோல் வந்து நல்லா தனியாக வந்துடணும். அந்தளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். குக்கரே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் மூடி போட்டு வந்து நீங்கள் வந்து மூடிட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். சீக்கிரமாகவே நமக்கு வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு. ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு இதை நல்லா நீங்கள் வந்து மசிச்சு மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொலைய வடித்த சாதத்தை அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி கடையல் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த சாதத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.